ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரேஷன் அட்டை வந்துட்டு முன்னுரிமை ரேஷன் அட்டையில வந்து இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி ஆன்லைன்ல வந்து செக் பண்றது அப்படிங்கிற டீட்டெயிலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரேஷன் அட்டை வந்துட்டு முன்னுரிமை ரேஷன் அட்டை அப்படிங்கிற அந்த பிரிவுக்கு கீழே வந்து இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து ஆன்லைனில், அதுவும் நம்மளோட மொபைல் ஃபோன், லேப்டாப், பிசி இதை எதை வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை ரேஷன் அட்டை அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும். முன்னுரிமை ரேஷன் அட்டை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய அனைத்து வகையான பொருட்களையும் வாங்குறதுக்கான உரிமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த முன்னுரிமை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ ரேஷன் கடையில் வந்து புதுசாக ஒரு ஸ்கீம் இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரீ ஸ்கீம் வருது அப்படின்னா கூட முதல்ல இந்த முன்னுரிமை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தான் வந்து வழங்கப்படும். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை ரேஷன் அட்டைதாரர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேஷன் அட்டைதாரர்களை வந்துட்டு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் அதுக்கு வந்துட்டு tnpds.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு வந்து வந்துக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்துட்டு இதில் வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா NFSA அறிக்கைகள் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க முன்னுரிமை உறுப்பினர்களின் தற்காலிக பட்டியல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான டிஸ்ட்ரிக்ட்மே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து திருநெல்வேலியை வந்து சூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து உங்களோட தாலுக்காவை வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு எந்த தாலுக்காவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தாலுக்காவை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அந்த தாலுக்காவுக்கு கீழே வந்து எத்தனை ரேஷன் கடை இருக்குதோ அத்தனை ரேஷன் கடையோட பட்டியலுமே வந்து இதில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் கடை வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனோட பேர் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஊர் பேர் கூட வந்து மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களோட ஊர் பேரை பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஊர் பேருமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கடையின் பெயர் அப்படின்னு இருக்கும். இது வந்து எந்தெந்த ஊரில் இருக்கோ அந்தந்த ஊரை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட்டு அதில் வந்து ரேஷன் பொருட்கள் வழங்கக்கூடிய அந்த எம்ப்ளாயோட நேம் வந்துட்டு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களோட ஊர் பேர் எதுவோ அதை வந்து பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஷன் கடையில் இப்போ வந்து நம்ம ரேஷன் கடையை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ரேஷன் கடையில் வந்து முன்னுரிமை ரேஷன் அட்டைதாரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களோட மொத்த லிஸ்ட்டுமே இதில் வந்து உங்களுக்கு வந்து காண்பிக்கப்படும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டோட நம்பர் இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டோட நம்பர் தான். ஸோ இந்த நம்பரில் உங்கள் நம்பர் வந்து எதுவோ அதை வந்து பார்த்து நீங்கள் தான் வந்து இதில் வந்து தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட டீட்டெயிலை வந்து இதில் வந்து சர்ச் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் மொபைலில் வந்துட்டு உங்களோட டீட்டெயில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரில் உங்களோட டீட்டெயில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேட தான் செய்யணும். இது நீங்கள் வந்துட்டு உங்களோட லேப்டாப் இல்லை பிசியில் வந்து இந்த டீட்டெயிலை வந்து தேடுறீங்க அப்படின்னா இதை சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த ரேஷன் அட்டையை வந்துட்டு நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் இதோட நம்பரை. ஸோ இப்போ வந்துட்டு இதுதான் உங்களோட ரேஷன் அட்டை அப்படின்னா உங்ககிட்ட உங்களோட ரேஷன் கார்டு இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி நம்பர் இருக்கும். ஸோ இந்த நம்பரை தேடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேப்டாப் பிசி வச்சிருந்தீங்க அப்படின்னா Ctrl+F கொடுங்க. Ctrl+F கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பாக்ஸில் வந்து உங்களோட ரேஷன் அட்டை நம்பரை வந்து டயல் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் அட்டை நம்பர் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிடெக்ட் ஆகி காமிக்கும். ஸோ இப்போ இந்த நம்பரும் சேமாக இருக்கும். இப்போ வந்துட்டு இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் வந்து ஈஸியாக ஓப்பன் ஆயிரும். நீங்கள் வந்து உட்கார்ந்து ரொம்ப நேரம் வந்து தேடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி லேப்டாப்பில் மட்டும் இந்த மெத்தட் வந்து பாசிபிள் ஆகும். இது நீங்கள் மொபைல் ஃபோனில் வந்து தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து வராது. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் இந்த நம்பர் தான் வந்து தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட ரேஷன் கார்டு இது அப்படின்னா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டையோட எண், நெக்ஸ்ட் அவங்களோட முகவரி பற்றின டீட்டெயில் இதில் இருந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறுப்பினர்களோட டீட்டெயில் இது எல்லாமே வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயிலை வந்து செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு 3 டிஜிட் நம்பரை மட்டும் வச்சு செக் பண்ணாதீங்க. ஸோ அப்படி செக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி நம்பர் வந்து மேட்ச் ஆகும். ஸோ ஃபுல் நம்பரையுமே வந்து கரெக்டாக வந்து
பார்த்து செக் பண்ணி அந்த டீட்டெயிலை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட டீட்டெயில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வர அட்ரஸ் நெக்ஸ்ட் இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களோட டீட்டெயில் தானா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்துட்டு நம்மளோட ரேஷன் கார்டு வந்து முன்னுரிமை ரேஷன் அட்டையில் தான் வந்து இருக்குது அப்படிங்கிறத இது மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரேஷன் ஷாப்பில் வந்து எந்த ஒரு ஸ்கீம் வந்து கொடுத்தாலும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன்னுரிமை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து வழங்கப்படும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இதை வந்து செக் பண்ணுறது. ஸோ உங்களோட ரேஷன் அட்டையும் வந்து இந்த முன்னுரிமை ரேஷன் அட்டைதாரர்கள் லிஸ்ட்டில் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஈஸியாகவே வந்து செக் பண்ணிக்கலாம். இதுக்கு மொபைல் ஃபோனே போதுமானது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.